VCD நம்பரு 527 527 நிலங்கா மகாராஷ்டிரா. முரளி டேட்டு 13/5/67. கிளாரிஃபிகேஷன் டேட்டு 10/10/2006. இன்றைய நைட் கிளாஸ் ஆயிருக்குது 13 மே 67 குழந்தைகளான உங்களோட சர்வீஸ் தனிப்பட்டதாயிருக்குது. எதிலிருந்து தனிப்பட்டதாயிருக்குது? दुनिया वालों के मुकाबले दुनिया वाले जो सेवा करते हैं, உலகத்தினார்களுக்கு ஒப்பிட்டு பார்த்தா உலகத்தினார்கள் என்ன சேவைய செய்யறாங்க? उनके मुकाबले तुम्हारी सर्विस है न्यारी. அவங்களோட சர்வீஸ்க்கு பார்த்தோம்னா உங்களோட சர்வீஸ் என்றது தனிப்பட்டதா இருக்குது. எப்படி தனிப்பட்டதா இருக்குது? அவங்களதா இருக்குது சரீரத்துக்கான சேவை. பிறகு உங்களதா இருக்குது ஆன்மீக சேவை. அங்க சாது சந்த் அவங்களுக்கு எல்லாருக்குமே எந்த அளவுக்கு லக்ஸூரியஸ் பொருள்கள் எல்லாம் கிடைக்குது, நல்லபடியாக அவங்க இருப்பாங்க. பிறகு இங்க முழுமையாக சாதாரணமாக இருக்காங்க. எந்த விதமான ஷோ ஆஃப் கிடையாது. நல்லபடியாக இருக்கக்கூடியதெல்லாம் எதுவுமே இல்ல. இங்க திலக்கல்ல அப்படின்னா திலக்கம் எல்லாம் வைக்கிற அவசியமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. எவ்வளவு பெரிய பெரிய நாமங்களை வச்சுக்கிறாங்க, திலக்கத்தை வச்சுக்கிறாங்க. திரிகுண்டு இருக்குல்ல, 3 இது திலக்கத்தை வைக்கிறது. டைட்டில வச்சுக்கிறாங்க. பிரசித்தமா இருக்கக்கூடிய திலக்கமா இருக்குது. பாபா சொல்லிட்டு இருக்காங்க அவங்கள்தா இருக்குது ஷோ பண்ணக்கூடிய திலக்கம். பிறகு உங்களது பிராக்டிக்கல் விஸ்வ கி பாட்ஷாய் உலகத்தினோட ராஜாங்கத்துக்கான திலக்கம் இருக்குது. इसके लिए तुम यहाँ प्रैक्टिस करते हो. இதுக்காக நீங்க இங்க பிராக்டிஸ் பண்றீங்க. आत्मिक स्थिति का तिलक लगाने के लिए, ஆத்மிக ஸ்திதியினோட திலக்கத்தை வச்சுக்கிறதுக்காகன்னு சொல்லி சொல்றாங்க. जो जितना जितना आत्मिक स्थिति में स्थित होते हैं, யாரு எந்த அளவுக்கு ஆத்மிக ஸ்டேஜ்ல நிலைப்பாங்களோ अभ्यास करते जाते हैं, பயிற்சியை பண்ணிட்டே வராங்க. ये रूहानियत का अभ्यास, இந்த ஆன்மீக தன்மையினோட பயிற்சி उतना उतना उनको विश्व की बादशाही का तिलक दे देता है. அந்த அளவுக்கு அவங்களுக்கு உலகத்தினோட ராஜாங்கத்தினோட திலக்கத்தை வச்சிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க.
बाकी स्थूल तिलक आदि तुम कुछ नहीं लगाते हो। மற்றபடி ஸ்தூல திலகம் இதெல்லாம் எதுவுமே வைக்கிறதில்ல, வச்சுக்கிறதில்ல. कोई दिखावा आदि नहीं। எந்த விதமான ஷோ கூடயும் இல்ல. बाप आकर के सौभाग्य का तिलक देने का पुरुषार्थ कराते हैं। அப்பா வந்து சௌபாகியத்தினோட திலக்கம் என்ன இருக்குதோ அது வந்து வைக்கிறாங்க. बाप देते हैं सौभाग्य का तिलक, அப்பா வைக்கிறாங்க சௌபாகியத்தினோட திலக்கம். और उनका है दुर्भाग्य का तिलक। பிறகு அவங்கள்தா இருக்குது துர்பாகியத்தினோட திலக்கம். उनका है अल्पकाल का तिलक। அவங்கள்தா இருக்குது அல்ப காலத்துக்கான திலக்கம். और तुम्हारा है பிறகு உங்கள்தா இருக்குது दीर्घ काल का तिलक। நீண்ட காலத்துக்கான திலக்கம். एक जन्म का नहीं, ஒரு ஜென்மத்துக்காக இல்ல, अनेक जन्मों का तिलक। 21 जन्मों की बादशाही प्राप्त करते हो। அநேக ஜென்மங்களுக்கான திலக்கம். 21 ஜென்மத்துக்கான ராஜாங்கத்தை எடுத்துக்கிறீங்க. और 21 जन्मों के आधार पर பிறகு 21 ஜென்மங்களினோட ஆதாரப்படி 63 जन्मों का भी सौभाग्य प्राप्त करते हो। 63 ஜென்மங்களுக்கான சௌபாகியத்தினோட திலக்கத்தை கூட வச்சுக்கிறீங்க. बाप को हेवनली गॉडफादर कहा जाता है। அப்பாக்கு ஹெவன்லி காட் ஃபாதர்னு சொல்லப்படுகிறாரு. अर्थात அப்படி என்ன? स्वर्ग रचने वाला बाप। ஸ்வர்கத்தை படைக்கக்கூடிய அப்பா. तो जरूर पहले स्वस्थिति का तिलक लगाओगे। அப்போ கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்வஸ்திதியினோட திலக்கத்தை வைக்கிறாங்க. स्वस्थिति से होता है स्वर्ग। ஸ்வஸ்திதி மூலமா ஆகுது ஸ்வர்க்கம். और स्वर्ग के मुकाबले कहा जाता है नरक। பிறகு ஸ்வர்கத்துக்கு ஒப்பிட்டு பார்த்தோம்னா அப்படின்னா அதுக்கு கம்பேரிசன்ல இருக்கு நரகம். स्वस्थिति में स्थित होने वाला है सुप्रीम सोल बाप। ஸ்வஸ்திதியில நிலைக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க சுப்ரீம் சோல் அப்பா. जो सदा शिव कहा जाता है। யார சதா சிவன் சொல்லப்படுகிறாங்க. वो मनुष्य शक्ति के बाप में आकर के அவங்க மனித சிருஷ்டினோட அப்பால வந்து स्वर्ग की रचना रचता है। ஸ்வர்கத்தினோட படைப்பை படைக்கிறாங்க. बच्चे भी स्वस्थिति में स्थित होने वाले हैं। குழந்தைகள் கூடயும் ஸ்வஸ்திதியில நிலைக்கக்கூடியவங்க ஆயிருக்கீங்க. नंबरवार पुरुषार्थ अनुसार। நம்பர்வார் புருஷார்த்த அனுசாரமாக. तो स्वस्थिति से स्वर्ग, அதாவது பாபா சொல்லிட்டு இருக்காங்க ஸ்வஸ்திதி மூலமாக ஸ்வர்க்கம், और नरक कौन रचता है? பிறகு நரகத்தை யாரு உருவாக்குறாங்க? नरमाना मनुष्य। நரன்னா மனிதன். जो भी मनुष्य गुरु है, யாரெல்லாம் மனித குருக்கள் இருக்காங்க, नर है, நர் இருக்காங்க, वो सब है नरक रचने वाले। அவங்க எல்லாம் இருக்காங்க நரகத்தை படைக்கக்கூடியவங்க. सदा स्वस्थिति में स्थित होने वाला बाप है स्वर्ग रचने वाला। சதா ஸ்வஸ்திதியில நிலைக்கக்கூடிய அப்பா ஸ்வர்கத்தை படைக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. एक रचयिता है स्वर्ग का, ஒரு படைப்பவர் ஆயிருக்காங்க ஸ்வர்கத்தினோட படைப்பவர். और अनेक मनुष्य गुरु रचयिता है नरक की। பிறகு அநேக மனித குருக்கள்
நரகத்தை படைக்கக்கூடியவங்க ஆயிருக்காங்க. 2500 वर्ष की हिस्ट्री मनुष्य के हाथों में 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரி மனிதர்கள் கிட்ட இருக்குது. हिस्ट्री बताती है, ஹிஸ்டரி இந்த விஷயத்தை சொல்லுது. नर अर्थात मनुष्यों ने நர் அப்படின்னா மனிதர்கள் इस सृष्टि को नरक बनाई है. இந்த சிருஷ்டிய நரகமாக ஆக்கிட்டாங்க. अभी बाप आकर स्वर्ग बनाते, இப்ப அப்பா ஸ்வர்க உருவாக்குறாங்க. वो सबका फादर है. அவங்க எல்லாருக்குமே அப்பா இருக்காங்க. मनुष्य गुरु மனித குருக்கள் उनको सबका फादर नहीं कहेंगे. அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்பான்னு சொல்ல முடியாது. ऐसे नहीं है कि सब फादर्स ही फादर्स. அப்படி இல்ல எல்லாருமே ஃபாதர்ஸ் தான் சொல்றது இல்ல. फादर नहीं कहा जा सकता. ஃபாதருடன் சொல்ல முடியாது. सारे एक बाप के बच्चे हैं. எல்லாருமே ஒரு அப்பாவோட குழந்தைகள் ஆயிருக்காங்க. அப்பாக்கு குழந்தைகள். सारी मनुष्य शक्ति एक बाप के बच्चे हैं. முழு மனித சிருஷ்டி ஒரு அப்பாவோட குழந்தைகள். सिर्फ कहने की बात नहीं है, வெறும் சொல்ற விஷயம் இல்ல. जरूर कभी प्रैक्टिकल में बाप बन करके हुआ अगर கண்டிப்பாக பிராக்டிகலி எப்பவோ அப்பா ஆகி போயிருக்காங்க. तब कहते हैं हेवनली गॉड फादर. அப்போ சொல்றாங்க ஹெவன்லி காட் ஃபாதர். परम पिता परमात्मा, பரம்பிதா பரமாத்மா. सब आत्माओं का फादर एक. எல்லா ஆத்மாக்களுக்கு அப்பா ஒருத்தராயிருக்காரு. वो एक ही फादर है அவங்க ஒருத்தர் தான் ஃபாதர் ஆயிருக்காங்க. जो पुरानी दुनिया को बदल करके नई दुनिया बनाते. யாரு பழைய உலகத்தை மாத்தி புது உலகத்தை தயார் பண்றாங்க. और कोई भी धर्म पिताएं வேற எந்த தர்ம பிதாக்கள் கூடயும் बड़े से बड़े धर्म पिताएं ग्रेट फादर्स क्यों नहीं हुए हो. பெரியதிலும் பெரிய தர்ம பிதாக்கள் கிரேட் ஃபாதர்ஸ் இருக்கலாம். जैसे क्राइस्ट को कहते हैं ग्रेट फादर. எப்படி கிரைஸ்ட்க்கு சொல்றாங்க கிரேட் ஃபாதர். आज की क्रिश्चियंस जनरेशन இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் ஜெனரேஷன் 150 करोड़ से भी ऊपर की जनरेशन 150 கோடி விட அதிக ஜெனரேஷன் क्राइस्ट को अपना फादर मानती है. கிரைஸ்ட தன்னை ஃபாதராக ஏத்துக்கிறாங்க. लेकिन वो सबका फादर नहीं है. ஆனா அவங்க எல்லாருக்குமே ஃபாதர் இல்ல. फिर भी कहेंगे लिमिट है. ஆனாலும் என்ன சொல்வாங்கன்னா லிமிட்டா தான் இருக்குது. और ये तो है सारी मनुष्य शक्ति का पिता. பிறகு இவங்க ஆயிருக்காங்க முழு மனித சிருஷ்டிக்கு அப்பா. स्वर्ग रचने वाला है. ஸ்வர்கத்தை படைக்க கூடியவர். वो धर्म पिताएं आकर के स्वर्ग नहीं रचते. அந்த தர்ம பிதாக்கள் ஸ்வர்கத்தை படைக்கிறதில்ல. उनके आने के बावजूद भी ये शक्ति और ही नरक बनती जाती है. அவங்க வந்ததுக்கு பிறகு கூடயும் இந்த சிருஷ்டி இன்னமும் நரகம் ஆயிட்டே போகுது. आकर के
வந்து अपने धर्म स्थापना का काम पूरा भी कर देते हैं। தன்னோட தர்மத்தினோட வேலை ஸ்தாபனையினோட வேலை அது கம்ப்ளீட் கூடயும் பண்ணிடுறாங்க. उसके बाद खुद भी नीचे गिरते जाते हैं। அதுக்கு பிறகு சுயம் கூடயும் கீழே விழுந்துட்டே வராங்க. उनके फॉलोअर्स भी नीचे गिरते जाते हैं। அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கூடயும் கீழே விழுந்துட்டே தான் வராங்க. सारी दुनिया की मेंटेलिटी नीचे गिरती जाती है। முழு உலகத்தினோட மென்டாலிட்டி கீழே விழுந்துட்டே வருது. बाप जब इस मनुष्य शक्ति पर प्रत्यक्ष होते हैं, அப்பா எப்போ இந்த மனித சிருஷ்டில பிரத்யக்ஷம் ஆகுறாங்க, अर्थात प्रत्यक्षता की जन्म लेते हैं, அப்படின்னா பிரத்யக்ஷதா ரூபமான ஜென்மத்தை எப்போ எடுத்துக்கிறாங்க, लेकिन अकेले प्रत्यक्षता की जन्म नहीं लेते। ஆனா ஒண்டியாக பிரத்யக்ஷதா ரூபி ஜென்மத்தை எடுத்துக்கிறது இல்ல. बाप बच्चों के द्वारा प्रत्यक्ष होते हैं, அப்பா குழந்தைகள் மூலமாக பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. और बाप के अव्वल नंबर बच्चे हैं ही राम और कृष्ण। பிறகு அப்பாவோட நம்பர் 1 குழந்தைகள் யாருன்னா ராமர், பிறகு கிருஷ்ணர். सुप्रीम सोल बाप சுப்ரீம் சோல் அப்பா मनुष्य शक्ति के पिता राम के द्वारा प्रत्यक्ष होता है। மனித சிருஷ்டியினோட அப்பா ராமர் மூலமாக பிரத்யக்ஷம் ஆகுறாங்க. और राम बाप பிறகு ராம் பாப்பு कृष्ण बच्चे को आगे बढ़ता है। கிருஷ்ண குழந்தைய முன்னாடி வைக்கிறாங்க. ये एनसेंस कंपनी है, இது ஆன்சன்ஸ் கம்பெனியா இருக்கு. राम एंड सन्स कंपनी, ராம் அண்ட் சன்ஸ் கம்பெனி जो सारी दुनिया को नरक से स्वर्ग बनाने का दावा करती है। யாரு முழு உலகத்தை நரக்கத்திலிருந்து ஸ்வர்க்கமாக ஆக்குறதுக்காக சேலஞ்ச் சவால் விடுறாங்க. और एक ही जन्म में, பிறகு ஒரே ஜென்மத்துல, अनेक जन्मों में नहीं, நிறைய ஜென்மங்கள்ல இல்ல, அநேக ஜென்மங்கள்ல இல்ல, धर्म की स्थापना भी करते हैं தர்மத்தினோட ஸ்தாபனைய கூடயும் செய்யறாங்க. और साथ साथ राज्य की भी स्थापना करते हैं। அது கூடயே ராஜ்யத்தினோட ஸ்தாபனையும் கூடயும் செய்யறாங்க. नारकीय राज्य की स्थापना नहीं, நரக்கிய உலகத்தினோட ராஜ்யம் இல்ல, ஸ்தாபனை இல்ல. हेवनली गॉड फादर कहा जाता है, ஹெவன்லி காட் ஃபாதர் சொல்லப்படுகிறாரு. तो जरूर स्वर्ग की स्थापना करती जाती है। அப்போ கண்டிப்பாக ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனைய பண்ணிட்டு போகிறாங்க. जब तक नई दुनिया की स्थापना नहीं हो, எப்ப வரைக்கும் புது உலகத்தினோட ஸ்தாபனை ஆகுறது இல்ல, तब तक विनाश भी नहीं हो सकता। அப்போ வரைக்கும் விநாச கூடயும் ஆக முடியாது. पहले स्वर्गीय संगठन की स्थापना, भले छोटा सा संगठन हो, ஃபர்ஸ்ட் ஸ்வர்கிய சங்கடனையினோட ஸ்தாபனை, பலே அது சின்ன சங்கடனே ஆயிருக்கலாம். बाद में विनाश शुरू होता है। பிறகு விநாச ஸ்டார்ட் ஆகுது. फिर पालना होती है, பிறகு பாலனை ஆகுது. पहले स्थापना ஃபர்ஸ்ட் ஸ்தாபனை, है ना, பிறகு पुराने पद का, पुरानी दुनिया का, பழைய தன்மையினோட, பழைய உலகத்தினோட, पुरानी परंपराओं का, पुराने राज्यों का, பழைய பரம்பரையினோட, பழைய ராஜ்யத்தினோட,
पुराणखंडी धर्मों का இந்த புறன்கண்டி தர்மங்கள் என்ன இருக்குது? जो भी पुराने हो जाते हैं, तमो प्रधान तामसी हो जाते हैं, யாரெல்லாம் பழையவங்க ஆயிடுறாங்க, தமோ பிரதான தாமசி ஆயிடுறாங்க, उन सब का विनाश। அவங்க எல்லாரோட விநாசம்னு சொல்லி சொல்றாங்க. और एक नए सद्धर्म की स्थापना होती है। பிறகு ஒரு சத்தர்மத்தினோட புது சத்தர்மத்தினோட ஸ்தாபனை ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க. फिर पालना होती है। பிறகு பாலனை ஆகுது. बच्चे जानते हैं, குழந்தைகளுக்கு தெரியும். अभी गुप्त स्थापना हो रही है। இப்போ குப்தமான ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. 16 नंबरवार बच्चे जानते हैं, அதுவும் நம்பர்வார் குழந்தைகளுக்கு தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. कि गुप्त स्थापना हो रही है। இந்த குப்தமான ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. धर्म की भी स्थापना हो रही है தர்மத்துக்கான ஸ்தாபனை கூடயே ஆயிட்டு இருக்குது. और राज्य की भी பிறகு ராஜ்யத்தினோடது கூடயும் स्थापना हो रही है। ஸ்தாபனை ஆயிட்டு இருக்குது. राजधानी भी स्थापना हो रही है। ராஜதானி கூடயும் ஸ்தாபனை ஆயிட்டு இருக்கு. क्या? என்ன? कौन सी धानी? எந்த தானி? राजधानी। ராஜ்யதானி. धानी माने धारणा शक्ति वाली। தானி என்ன? தாரணா சக்தி இருக்கக்கூடியவங்க. தாரணா சக்தியா இருக்கக்கூடியவங்க. धारणा शक्ति वाली ही नहीं होगी, தாரணா சக்தி இருக்கிறவங்களே இல்லைன்னா, அப்படின்னா அந்த ஃபீமேல் பவரே இல்லைன்னா, तो राज्य की भी स्थापना नहीं हो सकती। அப்போ ராஜ்யத்தினோட ஸ்தாபனை கூடயும் ஆக முடியாது. और सद्धर्म की भी स्थापना नहीं हो सकती। பிறகு சத்தர்மத்தினோட ஸ்தாபனை கூடயும் ஆக முடியாது. ये है रूहानी योग बल। இதா இருக்குது ஆன்மீக யோக பலம். 2500 वर्ष की हिस्ट्री में जो राजाएं स्थापन हुई है, 2500 வருஷங்கள்ல அதாவது ஹிஸ்டரியில என்ன ராஜாய்கள் ஸ்தாபனை ஆயிருக்குது, वो बाहुबल से स्थापन हुई। அது உடல் பலம் மூலமாக ஸ்தாபனை ஆயிருக்குது. योग बल से स्थापना नहीं हुई। யோக பலம் மூலமாக ஸ்தாபனை ஆகல. उसे रूहानियत की स्थापना नहीं कहेंगे। அதுக்கு ஆன்மீக தன்மையினோட ஸ்தாபனைன்னு சொல்லி சொல்ல முடியாது. जिस्म का बल दिखाया, சரீரத்தினோட சக்திய காமிச்சிருக்காங்க, அதாவது உடல் பலத்தை காமிச்சிருக்காங்க. अभी இப்போ योग बल से तुम बाहुबल पर जीत पाते हो। யோக பலம் மூலமாக நீங்க உடல் பலத்து மேல வெற்றியை அடைறீங்க. अभी तुम ब्राह्मणों की दुनिया में இப்போ பிராமண குழந்தைகளான உங்களோட உலகத்துல योग बल से बाहुबल पर जीत पाने वालों की யோக பலத்தினோட ஆதாரப்படி பாகுபலம் இருக்குல்ல, உடல் பலத்து மேல வெற்றியை அடையக்கூடியவங்க रिहर्सल हो गई। ரிஹர்சல் ஆயிட்டு இருக்குது. तुम्हारा है योग बल உங்கள்தா இருக்குது யோக பலம், और उनका है बाहुबल। பிறகு அவங்கள்தா இருக்குது உடல் பலம். बाहुबल में உடல் பலத்துல तन से कमाया हुआ, बाहुओं के बल से कमाया हुआ சரீரம் மூலமாக சம்பாதனை என்ன பண்ணிருக்காங்க, धन दिया जाता है। சரீரம் மூலமாக சம்பாத்தியம் செஞ்சிருக்கக்கூடிய தனம் கூடயும் வந்துடுது. वो भी बाहुबल है। அது கூடயும் உடல் பலம் தான் சொல்லி சொல்றாங்க.
तुम बच्चों को बताते हैं அப்பா குழந்தைகளான உங்களுக்கு சொல்றாங்க कि बाहुबल से होगा विनाश, உடல் பலம் மூலமா ஆகோ விநாசம். बाहुबल वाले विनाश को पालेंगे உடல் பலத்தினர்கள் விநாசத்தை அடைறாங்க. और योग बल वाले विजय पा जाएंगे. பிறகு யோக பலத்தினர்கள் விஜயத்தை வெற்றியை அடைவாங்க. इस बात पर विजय पाएंगे, எந்த விஷயத்தை பற்றி வெற்றியை அடைவாங்க? राज्य पर विजय पाएंगे, ராஜ்யத்து மேல வெற்றியை அடைவாங்க. सद्धर्म की असत धर्मों पर विजय होगी. சத் தர்மத்தினோடது எது பொய்யாத தர்மங்கள் இருக்கு இல்லையா, அது மேல இது வெற்றியை அடையும். सत्य जीत को पाएगा, உண்மை வெற்றியை அடையும். वो तो भक्ति मार्ग में गाते रहते हैं. அது பக்தி மார்க்கத்துல பாடிட்டு இருப்பாங்க. सद्धर्म की स्थापना हो, சத் தர்மத்தினோட ஸ்தாபனா ஆகணும். असत धर्म का विनाश हो. அசத் தர்மத்தினோட பொய்யான தர்மத்தினோட விநாச ஆகணும். अरे அரே, ये काम एक बाप करेगा இந்த வேலை ஒரு அப்பா செய்வாங்களா, या अनेक मनुष्य गुरु करेंगे? இல்லன்னா நிறைய மனித குருக்கள் செய்வாங்களா? उनका काम है नारे लगाने का. அவங்களோட வேலை என்னன்னா நாரா லகானா, இப்போ வாழ்கன்னு சொல்லுவாங்கல்ல, வாழ்க அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அத செய்யறது. जोर से नारेबाजी करते हैं. சத்தமாக இப்படி கத்துவாங்க. हमारी तो कोई नारेबाजी नहीं है. உங்களது இப்படி எல்லாம் கத்துற விஷயமே இல்ல. शांति से बैठ करके बाप को याद करते हो. அமைதியாக உட்கார்ந்து அப்பாவை நினைவு செய்றீங்க. तुम्हारा बाप है ही ट्रुथ गॉड फादर. உங்களோட அப்பா ட்ரூத் காட் ஃபாதர் தான் இருக்காரு. सच्चा बाप आकर के सत्य धर्म की स्थापना करते हैं. உண்மையான அப்பா வந்து உண்மையான தர்மத்தை ஸ்தாபனை செய்றாங்க. असत धर्मों का विनाश कराते हैं. பொய்யான தர்மத்தினோட விநாசத்தை செய்றாங்க. योग बल யோக பலம் बाहुबल पर विजय पहनता है. உடல் பலத்து மேல வெற்றியை அடையும். इसलिए அதனால सर्वशक्तिवान एक बाप को ही कहा जाता है. சர்வ சக்திவானன் சொல்லி ஒரு அப்பாக்கு தான் சொல்வாங்க. उनसे ही शक्ति मिलती है. அவங்களிடம் இருந்தா சக்தி கிடைக்கும். तुम पतित बन जाते हो, நீங்க பतित ஆயிடுறீங்க, फिर पावन बन जाते हो. பிறகு பாவனம் ஆயிடுறீங்க. पावन बनते हो பாவனம் எப்போ ஆகுறீங்களோ तो तुम्हारे में बहुत ताकत आ जाती है. அப்போ உங்களுக்குள்ள ரொம்ப சக்தி வந்துடுது. बच्चों को जबकि निश्चय है, குழந்தைகளுக்கு இப்ப என்ன நிச்சயம் இருக்குதோ तो पुरुषार्थ भी अच्छी रीति करना है. அப்போ புருஷார்த்த கூடயும் நல்லபடியாக செய்யணும். निश्चय नहीं है நிச்சயம் இல்லைன்னா, या निश्चय कम है இல்லன்னா நிச்சயம் குறைவாக இருக்குதுன்னா, तो पुरुषार्थ भी वैसा ही हो. அப்போ புருஷார்த்த கூடயும் அப்படியே தான் ஆகும். सच्चे को யாரு உண்மையானவரோ झूठ का सामना करना होता है. பொய்யானவர்களுக்கு என்னன்னா அவங்கள எதிர்க்க வேண்டியதாக இருக்கும். सच जब निकलता है எப்போ உண்மை வெளியில வருமோ तो झूठों को मिर्ची लगती है. அப்போ பொய்யானவங்களுக்கு
மிளகா போல அனுபவமாகும். ये युद्ध का मैदान है ना, இது யுத்தத்தினோட மைதானம் ஆயிருக்குது இல்லையா? 5 विकारों पर 5 விகாரங்கள் மேல, अर्थात रावण पर जीत पानी है. அப்படின்னா ராவன் மேல வெற்றியை அடையணும். बच्चे जानते हैं குழந்தைகளுக்கு தெரியும், ये हमारे अंदर की लड़ाई है. இது நமக்குள்ள இருக்கக்கூடிய யுத்தமா இருக்குது. हर आत्मा के अंदर ஒவ்வொரு ஆத்மாக்குள்ள सत्य और असत्य का संघर्ष चल रहा है. சத்தியம் பிறகு அசத்தியம், உண்மை பிறகு பொய்யினோட யுத்தம் போயிட்டு இருக்கு. अंदर की भी लड़ाई है, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய யுத்தமும் ஆயிருக்குது. तो घर घर में भी झगड़ा होता है. அப்போ ஒவ்வொரு வீட்டுல கூடயும் யுத்தம் ஆகுது. घर घर में झगड़ा होता है, ஒவ்வொரு வீட்டுல கூடயும் யுத்தம் ஆகுது. गांव गांव में झगड़ा होता है, ஒவ்வொரு கிராமங்கள்ல கூடயும் யுத்தம் ஆகுது. शहर शहर में झगड़ा होता है. ஒவ்வொரு நகரங்கள்ல கூடயும் சண்டை நடக்குது. सत्य और असत्य का झगड़ा உண்மை பிறகு பொய்யினோட சண்டை रिवोल्यूशन पैदा कर देता है. இது புரட்சியை ஏற்படுத்தும் சொல்லி சொல்றாங்க. बड़ा भारी रिवोल्यूशन हो जाएगा. மிக பெரிய புரட்சி ஆயிடும். कुमार இப்ப குமாரா இருக்காங்க. तो बाप कहेगा शादी जरूर करनी है. அப்போ அப்பா சொல்வாங்க கல்யாணத்தை கண்டிப்பாக பண்ணிக்கணும். बहुत जोर जबरदस्ती करती है. ரொம்ப வலுக்கட்டாயம் செய்யறாங்க. ड्रामा में अत्याचार उधर हुआ है. டிராமால கொடுமை என்றது பிக்ஸ் ஆயிருக்குது. गायन है कि कौरव हारे காயனம் இருக்குது, மகிமை இருக்குது. கௌரவர்கள் தோத்து போயிட்டாங்க. और पांडव जीते. பிறகு பாண்டவர்கள் வெற்றியை அடைஞ்சாங்க. कौन हारे? யாரு தோல்வியை அடைஞ்சாங்க? कौनों की तरह रब करने वाले. அப்படின்னா காக்கை போல சத்தம் பண்ணக்கூடியவங்க, अर्थात शोरगुल करने वाले. அப்படின்னா சவுண்ட் பண்ணக்கூடியவங்க वो हार गए. அவங்க தோல்வியை அடைஞ்சாங்க, தோத்து போயிட்டாங்க. और पंडा पुत्र पांडव जीत गए. பிறகு பண்டாவோட குழந்தைகள் பாண்டவர்கள் அவங்க வெற்றியை அடைஞ்சாங்க. ये ज्ञान है ना. இது மகிமை இருக்குது இல்லையா? पांडवों को 3 पैर पृथ्वी के भी नहीं मिले. பாண்டவர்களுக்கு 3 அடி பூமி கூடயும் கிடைக்கல. तो भी जीत गए. அப்பவும் வெற்றியை அடைஞ்சிட்டாங்க. और उन्होंने बाप से विश्व की बादशाही प्राप्त कर ली. பிறகு அவங்க அப்பாயிடம் இருந்து உலகத்தினோட ராஜாங்கத்தை அடைஞ்சிட்டாங்க. तुम बच्चों को जीत पहनाने वाले குழந்தைகளான உங்களுக்கு வெற்றியை அடைய வைக்கக்கூடியவங்க समर्थ बाप आए. தகுதி உடையவராயிருக்கக்கூடிய அப்பா வந்திருக்காரு.
इसलिए तुम याद करते हो। அதனாலதான் நீங்க நினைவு செய்றீங்க. तुम सतो प्रधान थे, நீங்க சத்தோ பிரதானமாக இருந்தீங்க. तो तुम स्वर्ग में राज्य करते, அப்போ நீங்க ஸ்வர்கத்துல ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தீங்க. अब वो रूहानियत की शक्ति नहीं गई है, இப்போ அந்த ஆன்மீக தன்மையினோட சக்தி இல்ல. तो सारे राज्य पर राज्य करना तो दूर, அப்போ முழு ராஜ்யத்து மேல ராஜ்யம் செய்யற விஷயம் தூரம். अपने घर में भी राज्य नहीं कर पाते, தன்னோட வீட்டுல கூடயும் ராஜ்யத்தை செய்ய முடியறதில்ல. सारे घर परिवार पर राज्य करना तो दूर, முழு வீடு அந்த பரிவாரத்தினர்கள் இருக்காங்க இல்லையா, வீடு பிறகு பரிவாரத்து மேல குடும்பம் மேல ராஜ்யத்தை பண்றது தூரமான விஷயம். अपनी घरवाले पर भी राज्य नहीं कर पाते। தன்னோட வீட்டுல இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, வீட்டுக்காரி மேலயே ராஜ்யத்தை செய்ய முடியறதில்ல. जो तुम्हारी पहली रचना है, யாரு உங்களோட ஃபர்ஸ்ட் படைப்பா இருக்காங்க. क्योंकि आपको रूहानियत की शक्ति नहीं गई, ஏன்னா இப்போ அந்த ஆன்மீக தன்மையினோட சக்தி இல்ல. अभी बाप से कितनी ताकत मिलती है, இப்போ அப்பா இடம் இருந்து எவ்வளவு சக்தி கிடைக்குது. ज्ञान की ताकत है, நினைவினோட சக்தியா இருக்குது. तुम तो प्रैक्टिकल में सुन रहे हो, நீங்க பிராக்டிக்கல்ல கேட்டுட்டு இருக்கீங்க. क्या सुन रहे हो? என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? बाप के वचन से அப்பாவோட வருஷன்ஸ तुम प्रैक्टिकल में सुन रहे हो, நீங்க பிராக்டிக்கல்ல கேட்டுட்டு இருக்கீங்க. वो तो कहते हैं, அவங்க சொல்றாங்க, शास्त्रों की बात बताते हैं சாஸ்திரங்களினோட பேச்ச சொல்றாங்க. कि भगवान ने आकर के गीता ज्ञान सुनाया, பகவான் வந்து கீதா ஞானத்தை சொன்னாங்க. 1000 वर्ष पहले सुनाया, 1000 வருஷங்களுக்கு பின்னாடி சொல்லிருந்தாங்க. और तुम अभी प्रैक्टिकल में सुनते हो। பிறகு நீங்க இப்போ பிராக்டிக்கலி கேக்குறீங்க. वो तथाकथित ब्राह्मण அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் सिर्फ शास्त्र सुनते हैं, வெறும் சாஸ்திரத்தை சொல்றாங்க. प्रैक्टिकल में சாஸ்திரத்தை கேக்குறாங்க. பிராக்டிக்கல்ல सुनाने वाले को नहीं जानते, யாரு சொல்லக்கூடியவங்க இருக்காங்களோ அவங்கள பற்றி தெரியாது. तुम सुनाने वाले से प्रैक्टिकल में सुनते भी हो, நீங்க யாரு சொல்றாங்களோ அவங்களிடமிருந்து பிராக்டிக்கல் கேட்கவும் செய்றீங்க. और उसे जानते भी हो, பிறகு அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியவும் செய்யும். मानते भी हो। உங்களுக்கு தெரியும், பிறகு நீங்க ஏத்துக்கிறீங்க. वो सिर्फ शास्त्र सुनते हैं, அவங்க வெறும் சாஸ்திரத்தை கேக்குறாங்க. लेकिन जब जानते ही नहीं तो पुरुषार्थ कुछ भी करते ही नहीं। ஆனா இப்ப தெரியாதுன்னா புருஷார்த்தம் எதுவுமே செய்யறதில்ல. जानेंगे எப்போ தெரிஞ்சுக்குவாங்களோ तब तो याद का पुरुषार्थ करेंगे, அப்போதானே நினைவினோட புருஷார்த்தத்தை செய்வாங்க. जानेंगे ही नहीं தெரிஞ்சுக்கவே இல்லைன்னா तो याद किसे करेंगे? அப்போ யார நினைவு செய்வாங்க? और तुम पुरुषार्थ कर रहे हो, பிறகு நீங்க புருஷார்த்தத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. यहाँ बाप प्रैक्टिकल में आया, இங்க அப்பா பிராக்டிக்கல்ல வந்திருக்காங்க. मनुष्य सिर्फ शास्त्रों की बातें सुनते हैं, மனிதர்கள் வெறும் சாஸ்திரங்களினோட பேச்ச கேக்குறாங்க. कागजों की पावों का ज्ञान सुनते हैं, இந்த அந்த பேப்பர்ஸினோட நாலேஜ் என்ன இருக்குதோ அத கேக்குறாங்க.
और तुम डायरेक्ट बात से सुनते हो। பிறகு நீங்க டைரக்ட் அப்பா இடம் இருந்து கேக்குறீங்க. बाप कोई किताबी ज्ञान नहीं सुनाते। அப்பா புக்கினோட ஞானத்தை ஒண்ணு சொல்லுறது இல்ல. तुमको तो 5000 वर्ष पहले माफी, உங்களுக்கு 5-6 வருஷங்களுக்கு பின்னாடி போல. अभी बाप இப்போ அப்பா समझाए रहे, புரிய வச்சுட்டு இருக்காங்க. सिर्फ सुनाते ही नहीं है வெறும் சொல்லுறது மட்டும் இல்ல, कि सुना करके चले जाते हैं। சொல்லிட்டு போயிடுவாங்க. ब्रह्मा के तन में आए பிரம்மாவோட சரீரத்துல வந்தாங்க, और सुना करके चले गए, பிறகு சொல்லிட்டு போயிட்டாங்க. ऐसे नहीं, அப்படி இல்ல, सुनाते भी हैं சொல்லவும் செய்றாங்க, और பிறகு समझाते भी। புரிய வைக்கவும் செய்றாங்க. कोई सुनता है இப்ப யாரோ கேக்குறாங்க, और चला जाता है, பிறகு போயிடுறாங்க. तो स्वर्ग में तो आवेगा, அப்போ ஸ்வர்க்கத்துக்கு வருவாங்க தான். लेकिन वारसदार बनेगा क्या? ஆனா வாரிசுதார் ஆகுவாங்களா? वारसदार नहीं बनेगा। வாரிசுதார் ஆக மாட்டாங்க. वारसदार वही बनेंगे வாரிசுதார் அவங்க தான் ஆகுவாங்க जो सुनने के बाद யாரு கேக்குறதுக்கு பிறகு समझेंगे भी, புரிஞ்சுக்கவும் செய்வாங்களோ அவங்க. और दूसरों को समझाएंगे भी। பிறகு மத்தவங்களுக்கு புரிய வைக்கவும் செய்வாங்க. तब पुरुषार्थ की बात आती। அப்போ புருஷார்த்தத்தினோட பேச்சு வருது. तो तुम हो हकदार वर्षा पाने के लिए, அப்போ நீங்க இருக்கீங்க உரிமையாளர்கள், சொத்தை எடுத்துக்கிறதுக்கானவங்க. वो सिर्फ सुनते हैं। அவங்க வெறும் கேக்குறாங்க. कौन யாரு कौन सुनते हैं? யாரு கேக்குறாங்க? हैं? वो तथाकथित ब्राह्मण जो अपने को ब्रह्मा की औलाद कहते हैं। அந்த பேருக்காக பிராமணர்கள் யாரு தன்னை பிரம்மாவினோட குழந்தைகள்னு சொல்லிக்கிறாங்க, ब्रह्मा कुमार कुमारी कहते हैं। பிரம்மா குமார் குமாரிசன் சொல்லிக்கிறாங்க. वो सिर्फ सुनते हैं, समझते அவங்க வெறும் கேக்குறாங்க, புரிஞ்சுக்கிறது कुछ भी नहीं। எதுவுமே புரிஞ்சுக்கிறது இல்ல. और तुम सुनते भी हो, பிறகு நீங்க கேட்கவும் செய்றீங்க, समझते भी हो, और புரிஞ்சுக்கவும் செய்றீங்க. नंबरवार प्रैक्टिकल एक्ट में भी आते। பிறகு நம்பர்வாராக பிராக்டிக்கல் ஆக்ட்ல கூடயும் வரீங்க. तो तुम हकदार बनते हो। அப்போ நீங்க உரிமையாளர்கள் ஆகுறீங்க. बाप का वर्षा प्राप्त करने के लिए அப்பாவோட சொத்தை அடையிறதுக்காக. ड्रामा में नूदी जी भारतवासियों की, டிராமால பிக்ஸ் ஆயிருக்கிறதே பாரதவாசிகளுக்காக. क्या என்ன? सुनने, समझने और प्रैक्टिकल में एक्ट में आने के लिए। புரிஞ்சுக்கிறது, கேக்குறது, புரிஞ்சுக்கிறது, பிறகு பிராக்டிக்கல் ஆக்ட்ல வர்றதுக்கானது. नूद किसकी है? இது யாருக்கு பிக்ஸ் ஆயிருக்கு? भारतवासियों की है, பாரதவாசிகளுக்காக இருக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க. जो कन्वर्ट होकर के दूसरे दूसरे धर्म में जाते हैं। யாரு கன்வெர்ட் ஆகி வேற வேற தர்மங்களுக்கு போயிட்டு இருந்தாங்க, उनकी वर्षा पाने की அவங்களுக்கு அந்த சொத்தை அடையிறதுக்கான नूद ही नहीं। அந்த அப்படிப்பட்ட பேச்சு அவங்களுக்காக இல்லவே இல்ல. पहले भी कन्वर्ट हुए थे, ஃபர்ஸ்ட் கூடயும் கன்வெர்ட் ஆயிருந்தாங்க. 2500 वर्ष की हिस्ट्री में, 2500 வருஷங்களினோட ஹிஸ்டரியில. और अभी भी பிறகு இப்பவும்
शूटिंग पीरियड में, जबकि बाप प्रैक्टिकल में आया हुआ है। ஷூட்டிங் பீரியட்ல, அதாவது இப்போ பிராக்டிக்கலி அப்பா வந்திருக்காங்க. तो भी क्या करते हैं? அப்பாவும் என்ன செய்யறாங்க? कोई न कोई मनुष्य गुरुओं के चंबे में யாராவது மனித குருக்களினோட பிடிக்கு फंस जाते हैं। மாட்டிக்கிறாங்க. बाप से दूर हो जाते हैं। அப்பா இடம் இருந்து தூரம் ஆயிடுறாங்க. वर्षा प्राप्त नहीं कर सकते। சொத்தை அடைய முடியறதில்ல. इस जन्म में तो कर भी नहीं सकते। இந்த ஜென்மத்துல அடையவே முடியாது. अगला जन्म लेकर के भले நெக்ஸ்ட் ஜென்மத்தை எடுத்து பலே गिरती कला की बादशाही प्राप्त कर ले। இறங்கும் கலையினோட ராஜாங்கத்தை அடைஞ்சுக்கலாம். गिरती कला का जन्म लेकर देवता बन जाए। இறங்கும் கலையினோட ஜென்மத்தை எடுத்து தேவதா ஆயிடலாம். अच्छे देवता, அறகுறை இருக்கக்கூடிய தேவதா. कम कला वाले देवता। கம்மி கலைகள் இருக்கக்கூடிய தேவதா. इसका रिजल्ट क्या होगा? பாபா கேட்டுட்டு இருக்காங்க, இதுக்கான ரிசல்ட் என்ன ஆகும்? कि द्वापर युग से துவாபர யுகத்திலிருந்து वो कच्चे देवताएं, जो कि यहाँ कच्चे ब्राह्मण बनते हैं, அந்த அறகுறையான தேவதைகள் யாரு இங்க அறகுறையான பிராமணர்கள் ஆகுறாங்க. बाप को पूरा पक्का पक्का पहचान नहीं पाते। அப்பாவை முழுமையாக பக்கா பக்கா தெரிஞ்சுக்க முடியறதில்ல. इसलिए धर्म गुरुओं के चंबे में आ जाते हैं। அதனாலதான் தர்ம குருக்களினோட பிடிக்கு வந்துடுறாங்க. वो द्वापर युग से दूसरे धर्म में அவங்க துவாபர யுகத்திலிருந்து மத்த தர்மத்துக்கு कन्वर्ट हो जाते। கன்வெர்ட் ஆயிடுறாங்க. वो भारतवासी कैसे कहा गया? அப்போ அவங்கள பாரத்வாசின்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? भारतवासी हुए பாரத்வாசி ஆனாங்களா या विदेशी हुए? இல்லன்னா விதேஷி ஆனாங்களா? विदेशी हुए। விதேஷி ஆனாங்க. कोई से प्रभावित हुए, யாருக்காவது அடிமை ஆனீங்கன்னா माना उनकी प्रजा बन गई। அப்படின்னா அவங்களுக்கு அடிமை ஆயிட்டீங்க, பிரஜா ஆயிட்டீங்க, மக்கள் ஆயிட்டீங்க. तुम तो कोई से प्रभावित नहीं। நீங்க யாருக்குமே அடிமை ஆகக்கூடியவங்க இல்ல. एक बार दूसरा नहीं। எனக்காக ஒரு அப்பா தவிர வேற யாருமே கிடையாது. और धर्म और उनके धर्म पिताएं तो மத்த தர்மங்கள் பிறகு அவங்களோட தர்ம பிதாக்கள் आते ही बीच में। வருட நடுவுல क्या என்ன शूटिंग पीरियड में भी ஷூட்டிங் பீரியட்லயும் और जो मठपंथ निकलते हैं, மத்த மடபந்தங்கள் என்ன வெளிப்படுது? मत मतांतर फैलाते हैं, மதாந்தரத்தை என்ன பரவுறாங்க? वो बीच में आते हैं அவங்க நடுவுல வராங்களா या शुरू से ही आते हैं? இல்லன்னா ஆரம்பத்திலிருந்தே வராங்களா? बीच में आते हैं। நடுவுல வராங்க. इस्लामी बौद्धी आज ने இஸ்லாமி பௌத்தி இவங்க எல்லாம் सारे विश्व पर राजधानी नहीं स्थापन की। முழு உலகத்து மேல ராஜதானிய ஸ்தாபனை செய்யல. उनके जो धर्मखंड है, அவங்களோட தர்ம கண்டம் என்ன இருக்கு? वो बीच में प्रत्यक्ष होते हैं। அது நடுவுல வெளிப்படுது. आज से प्रत्यक्ष नहीं होते ஆரம்பத்திலிருந்து பிரத்யட்சமாகிறது இல்ல. और अंत तक रहते भी नहीं। பிறகு கடைசி வரைக்கும் இருக்கவும் செய்யறது இல்ல. जैसे क्रिश्चियन धर्मखंड है, எப்படி கிறிஸ்டியன் தர்ம கண்டம் இருக்குது? यूरोप अमेरिका, யூரோப், அமெரிக்கா ये 2500 वर्ष पहले
இது 2500 வருஷங்களுக்கு முன்னாடி इनका नाम निशान भी नहीं था। இவங்களோட பேரு அடையாளமும் இருக்குல்ல। अमेरिका को अभी 500 साल पहले, அமெரிக்கா இப்போ 500 வருஷங்களுக்கு முன்னாடி मनुष्य के स्मृति पटल पर आया। மனிதனோட அந்த நெத்திக்கு அப்படின்னா புத்திக்கு வந்தது। ऑस्ट्रेलिया 300 साल पहले, ஆஸ்திரேலியா 300 வருஷங்களுக்கு முன்னாடி मनुष्य की जानकारी में आया। மனிதனோட தகவல் மனிதனுக்கு அதோட தகவல் கிடைச்சது। तुम्हारा धर्मखंड, உங்களோட தர்ம கண்டம் भारत खंड तो अविनाशी खंड है। பாரத கண்டம் அவினாஷி கண்டமா இருக்குது। अविनाशी धर्मखंड, அவினாஷி தர்ம கண்டம் अविनाशी धर्म की स्थापना करता है। அவினாஷி தர்மத்தினோட ஸ்தாபனைய செய்து। और धर्मखंड மத்த தர்ம கண்டங்கள் और उनके धर्म पिताएं बीच में आते हैं। பிறகு அவங்களோட தர்ம பிதாக்கள் நடுவுல வராங்க। और बीच में ही लोग हो जाते हैं। பிறகு நடுவுலயே மறைஞ்சு போயிடுறாங்க। यहाँ तो तुम बच्चों को सारे वर्ल्ड की बादशाही मिली। இப்போ குழந்தைகளான இங்க உங்களுக்கு குழந்தைகளான உங்களுக்கு முழு உலகத்தினோட அந்த ராஜாங்கம் கிடைக்கும்। सारी दुनिया की मनुष्य आत्माएं முழு உலகத்தினோட மனித ஆத்மாக்கள் तुम्हारी आंखों के देखते देखते உங்களோட கண் மூலமாக நீங்க பார்க்க பார்க்க अपना झंडा नीचे गिरा देंगे। நீங்க கண்ணால பாப்பீங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க தன்னோட கொடிய கீழே இழுத்துவாங்க। ये मंदिर, मस्जिद, गिरजाघर, गुरुद्वारे, இந்த கோயில், மஸ்ஜிது, குருத்வாரே सब चलने लग पड़े। எல்லாமே போயிடும்। दुनिया में एक ही बड़ा मंदिर रह जाएगा। உலகத்துல வெறும் ஒரே பெரிய கோயில் இருந்திடும் சொல்லி சொல்றாங்க। तुम जानते हो உங்களுக்கு தெரியும் कि हम भारतवासी பாரதவாசிகளா இருக்கிற நாம पहले पहले ऐसे प्रभावशाली थे। ஃபர்ஸ்ட் இப்படி பிரபாவசாலியாக இருந்தோம்। அப்படின்னா நம்மளோட பிரபாவம்ன்றது அந்த அளவுக்கு இருந்தது। सारी दुनिया में முழு உலகத்துல तुम्हारा झंडा लहराता है। உங்களோட கொடி எப்படின்னா அது பறந்துட்டு இருந்தது। ऐसे ऐसे இப்படி எல்லாம் तुमने अपने अखंड राज्य की स्थापना की थी। நீங்க உங்களோட அகண்டமான தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சிருந்தீங்க। फिर ये भी जानते हो பிறகு இது கூடயும் தெரியும் कि कैसे हमने अपना राज्य गंवाया। எப்படி நாம நம்மளோட தர்மத்தை ராஜ்யத்தை லாஸ் பண்ணிட்டோம்। फिर अभी देखो पुरुषार्थ कर रहे हैं। பிறகு இப்ப பாருங்க புருஷார்த்தத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க। बाप आए हुए, அப்பா வந்திருக்காங்க। अभी तुम बच्चों को मालूम पड़ गया है। இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு। क्या मालूम पड़ गया है? என்ன தெரிஞ்சு போயிடுச்சு? ये 2500 वर्ष के पीरियड में तुम किस बात को भूले हो? 2500 வருஷங்களினோட இந்த பீரியட்ல நீங்க எந்த பேச்ச மறந்திருக்கீங்க? किस बात को भूले हो? எந்த அப்பாவை மறந்திருக்கீங்க? எந்த அப்பாவை மறந்திருக்கீங்க? बिंदी बात को भूले हो? பிந்தி அப்பாவை மறந்திருக்கீங்களா? उसके भूलने और याद करने का कोई அவங்கள மறக்கிறது பிறகு நினைவு செய்யற பேச்சு मतलब ही नहीं होता। அதுக்கு அர்த்தமே இல்ல।
जिस बाप को भूले हो எந்த அப்பாவை மறந்திருக்கீங்க उस बाप को अभी तुम याद करते हो। அந்த அப்பாவை நீங்க இப்போ நினைவு செய்றீங்க। बाप को कोई जानते ही नहीं है। அப்பா பற்றி யாருக்குமே தெரியாது। बाप को एक्यूरेट जान लेने அப்பாவை ஆக்யூரேட்டா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா तो उनकी प्रॉपर्टी को भी जान लेने அப்போ அவங்களோட ப்ராப்பர்ட்டி பற்றி கூடயும் தெரிய வரும்। प्राप्ति का पता पड़े பிராப்திய பற்றி தெரிஞ்சதுன்னா तो पुरुषार्थ क्यों नहीं करेंगे? அப்போ ஏன் புருஷார்த்தத்தை செய்ய மாட்டாங்க? क्या என்ன पुरुषार्थ जिला क्यों होता है? புருஷார்த்தம் है? அப்படின்னா கம்மி கூடயும் ஆகுதா? क्यों ढीला होता है? ஏன் சோம்பேறித்தனம் வருது? बाप की पहचान में माया कुछ न कुछ है। அப்படின்னா புருஷார்த்தத்துல லூஸ் ஆயிடுறாங்க இல்லையா? ஏன்னு கேக்குறாங்க। ஏன்னா அப்பாவோட அறிமுகத்துல மாயா ஏதாவது अनिश्चय बुद्धि बनाती है। அனிஷ்டய புத்தியாகி ஆக்கிடுது। तो पुरुषार्थ ढीला हो जाता है। அப்போ புருஷார்த்தம் லூஸ் ஆயிடுது। सतयुग में तुम बाप और बाप की रचना के आदि पर्यंत को नहीं जानते थे। சத்யுகத்துல நீங்க அப்பா, பிறகு அப்பாவோட முதல் இடைய கரைய பற்றி அப்படின்னா படைப்பினோட பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல। படைப்பினோட முதல் இடைய கரைய பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல। अभी तुम जानते हो। இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு। यहाँ स्मरण करते हो இங்க நினைவு பண்றீங்க। और दिल से आवाज निकलता है। பிறகு மனதின் இருந்து அந்த சவுண்ட் வருது। क्या? என்ன? मेरा बाबा मेरे पास आओ। என்னோட பாபா என்கிட்ட வாங்க। वो दूसरे धर्म पिताओं के फॉलोअर्स அந்த மத்த தர்ம பிதாக்களோட ஃபாலோவர்ஸ் बाप को पूरा जानते नहीं है। அப்பாவை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறது இல்ல। तो पतित पावन बाप को बुलाते भी नहीं है। அப்போ பதித பாவன் அப்பாவை கூப்பிடவும் செய்யறது இல்ல। तुम जानते हो உங்களுக்கு தெரியும்। तो तुम अंदर की आवाज से बुलाते भी हो। அப்போ நீங்க உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளிலிருந்து இருக்கிற சத்தத்து மூலமாக கூப்பிடவும் செய்றீங்க। वो दुनिया भी भक्त लोग भी बुलाते हैं। உலகத்தினோட பக்தர்கள் கூடயும் கூப்பிடுறாங்க। हे पतित पावन आओ। ஏ பதித்த பாவன் வாங்க। चांद बजीरा बजाते हैं। அப்படின்னா அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வாசிக்கிறாங்க। उनकी यह बाहर की आवाज। பாபா சொல்றாங்க அவங்கள்தா இருக்குது வெளியிலிருந்து பண்ணக்கூடிய சத்தம்। और तुम्हारी है பிறகு உங்கள்தா இருக்குது रूहानी आवाज, अंदर की आवाज, दिल की आवाज। ஆன்மீக சவுண்டு, உள்ளலிருந்து வரக்கூடிய அந்த சவுண்டா இருக்குது। वहाँ भक्ति मार्ग में ऐसा स्मरण नहीं करते। மனதினோட அந்த சவுண்டுன்னு சொல்றாங்க। அங்க பக்தி மார்க்கத்துல இப்படி நினைக்கிறது இல்ல। और यहाँ तो பிறகு இங்க तुम्हारे दिल की स्मृति आती है। உங்களோட மனதினோட நினைவென்றது இருக்கும்னு சொல்றாங்க। तुम बच्चे यहाँ सुनते भी हो। குழந்தைகளான நீங்க இங்க கேட்கவும் செய்றீங்க। प्रैक्टिकल में सुनते हो பிராக்டிக்கல்ல கேக்குறீங்க। और याद भी करते हो। பிறகு நினைவு கூடயும் பண்றீங்க। जानते हो உங்களுக்கு தெரியும் कि बाप அப்பா ऊंची स्टेज से आकर के हमको पढ़ाते हैं।
உயர்ந்த ஸ்டேஜ்ல இருந்து வந்து நமக்கு படிக்க வைக்கிறாங்க. क्या என்ன? कैसी स्टेज में रहने वाला बाप आकर पढ़ाते हैं? எப்படிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய அப்பா வந்து நமக்கு படிக்க வைக்கிறாங்க? कौन सी ऊंची स्टेज? எந்த உயர்ந்த ஸ்டேஜா இருக்கு? निर्वाण धामवासी बाप निर्वाण धामवासी அப்பா वाणी में आकर के हमको पढ़ाते हैं. வாணியில வந்து நமக்கு படிக்க வைக்கிறாங்க. वाणी की दुनिया வாணியினோட உலகம், और निर्वाण धाम. பிறகு நிர்வாண் தாமம். ऊंची स्टेज कौन सी है? உயர்ந்த ஸ்டேஜ் எதா இருக்குது? निर्वाण धाम की स्टेज ऊंची है. நிர்வாண் தாமத்தினோட ஸ்டேஜ் உயர்ந்ததா இருக்குது. और बाप किस लिए आते हैं नीची स्टेज में? பிறகு அப்பா ஏன் இந்த தாழ்ந்த ஸ்டேஜ்க்கு வராங்க? அப்படின்னா கீழே வராங்க. वाणी के धाम में रहने वालों को வாணியினோட தாமத்துல, இந்த பேச்சினோட தாமத்துல இருக்கக்கூடியவங்களை निर्वाण धाम वासी बनाने के लिए आते हैं. நிர்வாண் தாம் வாசியாக, அப்படின்னா பேச்சிலிருந்து தனிப்பட்ட ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய வாசிகளாக ஆக்குறதுக்காக बाप आते ही है बच्चों को अशांति की दुनिया से खींचकर அப்பா வருதே குழந்தைகளான உங்களை அசாந்தியினோட உலகத்திலிருந்து இழுத்து शांति की दुनिया में निर्वाण धाम की दुनिया में ले जाने के लिए சாந்தியினோட உலகம் நிர்வாண தாமத்தினோட உலகத்துக்கு அழிச்சிட்டு போகிறதுக்காக. तो पहले पहले मन बुद्धि से ले जाएंगे. அதாவது ஃபர்ஸ்ட் மனபுத்தி மூலமாக அழிச்சிட்டு போகுவாங்களா? या शरीर छोड़ा करके ले जाएंगे. இல்லன்னா சரீரத்தை விட வச்சு அழிச்சிட்டு போகுவாங்களா? मन बुद्धि से ऐसी स्टेज बनानी है. மனபுத்தி மூலமாக அப்படிப்பட்ட ஸ்டேஜ உருவாக்கிக்கணும். कि वाणी में आने की பேச்சுல வர்றதுக்காக इच्छा ही करे. ஆசையே ஏற்படக்கூடாது. ये दुनिया अच्छी न लगे. இந்த உலகம் இஷ்டமே ஆகக்கூடாது. दुनिया से वैराग आ जाए. உலகத்திலிருந்து வைராகியம் வந்துடணும். देह और देह के संबंधियों से தேகம் பிறகு தேகத்தினோட உறவினர்கள் கூட वैर आ जाए. வைராகியம் வந்துடணும். भाषा में आने की பேச்சுல வர்றதுக்காக दरकार ही नहीं. அவசியமே இருக்கக்கூடாது. जानते हो உங்களுக்கு தெரியும் कि हेवनली गॉडफादर हेवन की स्थापना कर रही है. ஹெவன்லி காட் ஃபாதர் ஹெவனினோட ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்வர்கத்தினோட ஸ்தாபனைய பண்ணிட்டு இருக்காங்க. जहाँ इशारे की भाषा होगी எங்க இஷாரான்னா வெறும் இந்த சிக்னல் கொடுக்கக்கூடிய பேச்சு இருக்கும், லாங்குவேஜ் இருக்கும். बहुत भाषा चलाने की दरकार குறிப்பிட்ட பேசுற பேச்சுகள் மொழி இருக்கும். அதிக பேசுற அவசியம் नहीं होगी. இருக்காது. पर भाषा होगी. பலே அங்க பேச்சு இருக்கும். हिंदी से मिलती जुलती भाषा होगी. ஹிந்தி கூட எப்படின்னா மேட்ச் ஆகக்கூடிய பாஷா இருக்கும், மொழி இருக்கும். लेकिन बहुत बोलने की दरकार ஆனா ரொம்ப பேசுற அவசியம் नहीं रहेगी. இருக்காது. आए भी हैं हेवन स्थापन कर दे. வந்து இருக்கிறதே ஹெவனை ஸ்தாபனை செய்யறதுக்காக. बरोबर भारत स्वर्ग था. துல்லியமாக பாரத் ஸ்வர்க்கமாக இருந்தது. सृष्टि का चक्र तो फिरता रहता है. சிருஷ்டியினோட சக்கரம் சுத்திட்டே தான் இருக்கும். पावन शक्ति
பாவனமான சிருஷ்டி फिर पतित जरूर होती, பிறகு பதித கண்டிப்பாக ஆகும்னு சொல்லி சொல்றாங்க. पावन से पतित और पतित से பாவன்ல இருந்து பதித்து, பிறகு பதித்திலிருந்து पावन बनती है. ये பாவனம் ஆகுது. खेल है, இது விளையாட்டா இருக்குது, गाया जाता है. பாடப்படுகிறது. ये ड्रामा की आदि मध्यंत को कोई नहीं जानते. ராமாவினோட முதல் இடை கரைய பற்றி யாருக்குமே தெரியாதுன்னு. बाप आकर के आदि मध्यंत की पहचान देते हैं. அப்பா வந்து முதல் இடை கரையினோட அறிமுகத்தை கொடுக்கறாங்க. अभी तो बच्चे जान गए हो. இப்போ குழந்தைகளான உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. जो जाना है वो औरों को भी ज्ञान देते रहते हो. என்ன உங்களுக்கு தெரிஞ்சதோ அது மத்தவங்களுக்கு கூட அந்த ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. जाना है உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, लेकिन दूसरों को सुनाते नहीं है, ஆனா மத்தவங்களுக்கு சொல்லுறது இல்ல, समझाते नहीं है, புரிய வைக்கிறது இல்ல. तो गोया जाना ही नहीं. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தெரிஞ்சுக்கவே இல்லாத போல ஆயிடுச்சு. तो बाप की याद दिलाते रहते हो. நீங்க என்ன செய்றீங்கன்னா அப்பாவோட ஞாபகத்தை படுத்துட்டு இருப்பீங்க. वो हमारा बाप भी है, அவங்க நம்மளோட அப்பாவும் ஆயிருக்காங்க, टीचर भी है டீச்சரும் ஆயிருக்காரு, और பிறகு गुरु भी है. குருவும் ஆயிருக்காங்க. दुनिया में तो ऐसा नहीं होता உலகத்துல இப்படி ஆகுறது இல்ல. कि वही बाप हो, वही टीचर हो, वही गुरु हो. அவங்கதான் பாப், அவங்கதான் டீச்சர், அவங்களே சத்குரு, அப்படின்னா குரு ஆகுறது. और यहाँ பிறகு இங்க तुम्हारा प्रैक्टिकल में एक ही बाप है, உங்களோடது பிராக்டிக்கலி ஒரு அப்பா தான், एक ही समझाने वाला टीचर है, ஒருத்தர் தான் புரிய வைக்கக்கூடிய டீச்சர் और ஆயிருக்காரு. एक ही मनोबुद्धि से लेकर शरीर तक की सदगति करने वाला. பிறகு ஒருத்தர் தான் மன புத்தியிலிருந்து இந்த சரீர வரைக்கும் சத்கதி கொடுக்கக்கூடியவர் ஒருத்தர் தான். सारे 5 तत्वों से बनी प्रकृति की सदगति करने वाला बाप एक ही. முழு 5 தத்துவங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த இயற்கை இருக்கு இல்லையா, இதோட சத்கதி பண்ணக்கூடியவர் ஒரு அப்பா தான். वो तथाकथित ब्राह्मण तो कहते रहते அந்த பேருக்காக இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க, कि हमको बाप टीचर सदगुरु मिला. சொல்றாங்க நமக்கு அப்பா டீச்சர் சத்குரு கிடைச்சாங்கன்னு. सुंदर मेला कर दिया जब सदगुरु मिला तरा. அழகான சந்திப்பு எப்போ ஏற்பட்டதுன்னா எப்போ சத்குரு अरे மீடியா ரூபத்துல கிடைச்சாங்களோ அப்போன்னு சொல்லி சொல்றாங்க. அரே सदगुरु कहते हो, अकाल मूर्त कहते हो, சத்குருன்னு சொல்றீங்க, அகால் மூர்த்தன்னு சொல்றீங்க, तो उसकी मूर्ति तो होनी चाहिए. அப்போ அதோட மூர்த்தி இருக்கணும் இல்லையா? अकाल मूर्त को काल खा जाएगा क्या? அகால் மூர்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு காலம் சாப்பிட்டுடுமா அவங்கள? न पूरी बात समझते हैं இப்போ கம்ப்ளீட்டாக பேச்ச புரிஞ்சுக்கிறது கூடயும் இல்ல, और न दूसरों को समझाने का मौका देते. பிறகு மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சான்ஸ் கூடயும் கொடுக்கறது இல்ல. खुद भी नहीं समझते, दूसरों को भी नहीं समझने देते. சுயம் கூடயும் புரிஞ்சுக்கிறது இல்ல, மத்தவங்களுக்கு கூடயும் புரிஞ்சுக்கிறதுக்காக சான்ஸ கொடுக்கறது இல்ல. कि वो बाप कैसे ज्ञान का साधन है. அந்த அப்பா எப்படி ஞான கடலா இருக்காங்க. उस बाप में அந்த அப்பால सृष्टि के आदि मध्यंत का ज्ञान समाया हुआ है. சிருஷ்டியினோட முதல் இடை கரையினோட ஞானம் அடங்கியிருக்குது. उन गुरुओं में ज्ञान समाया हुआ नहीं होता है. அந்த குருக்கள்ல ஞானம் அடங்கி இருக்கிறது இல்ல. जैसे बीज में எப்படி விதைக்குள்ள सारा वृक्ष समाया हुआ है.
முழு மரம் அடங்கி இருக்கு. ऐसे मनुष्य शक्ति का जो बीज बाप है, அதே மாதிரி மனித சிருஷ்டினோட விதையா இருக்கக்கூடிய அப்பா, उसमें सारी दुनिया का ज्ञान समाया हुआ है. அவங்களுக்குள்ள முழு உலகத்தினோட ஞானம் அடங்கி இருக்குது. धर्म गुरुओं के मिशन उसको शास्त्र தர்ம குருக்கள் போல அத சாஸ்திரம் रेफर करने की दरकार नहीं है. சாஸ்திரத்தை ரெஃபர் பண்ற அவசியம் இல்ல. कोई आकर के जिज्ञासा हल करना चाहिए. இப்ப யாரோ வந்து தன்னோட क्वेश्चंसக்கு ஆன்சர் எடுத்துக்கணும்னு வராங்க. जिज्ञासु बन करके आवे, ஸ்டூடெண்ட் ஆக வராங்க. और वो कहे कि शास्त्रों से रेफर करके बतावेंगे. பிறகு அவங்க சொல்றாங்க சாஸ்திரத்தை ரெஃபர் பண்ணி சொல்வோன்னு. ऐसी बात नहीं है. அப்படிப்பட்ட பேச்சு இல்ல. वो है ज्ञान का सार. இப்போ சாஸ்திரத்தை ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்வேன்னு சொல்ல மாட்டாங்க. இவங்க என்ன இருக்காங்க? இவங்க ஞான கடல் தான் இருக்காங்க. उसको कोई पूछने करने पढ़ने आदि की दरकार नहीं. அவங்களுக்கு எந்த எந்த ரூபத்துல கேக்குறது படிக்கிறது அதெல்லாம் அவசியமே இல்ல. उसका कोई टीचर नहीं. அவங்களுக்கு யாருமே டீச்சர் இல்ல. ब्रह्मा का कोई टीचर है क्या? பிரம்மாக்கு யாராவது டீச்சர் இருக்காங்களா? नहीं. இல்லையா? ब्रह्मा की रचना है. பிரம்மாவும் படைப்பா இருக்காங்க. ब्रह्मा को रचयिता नहीं कहेंगे. பிரம்மாக்கு படைப்பவர்னு சொல்ல மாட்டாங்க. ब्रह्म ने बड़ी माँ माने माँ. பிரம்மன்னா பெரிய, மா அண்ணா அம்மா. बड़ी माँ मन साबित होता है. பெரிய அம்மா அப்படின்னா நிரூபணம் ஆகுது. कि कोई बाप भी है. அப்போ யாரோ அப்பா இருக்காங்க என்றது நிரூபணம் ஆகுது. बाप को रचयिता कहा जाता है. அப்பாக்கு படைப்பவர்னு சொல்லி சொல்லப்படுகிறாங்க. बाप அப்பா रचयिता होने के कारण படைப்பவராக இருக்கிற காரணத்தினால सबका मालिक है. எல்லாருக்குமே அவங்க எஜமானா இருக்காங்க. पूरे परिवार का मालिक है. ஃபுல் ஃபேமிலிக்கு எஜமானா இருக்காங்க. यहाँ तो है ही वसुधैव कुटुम्बकम की बात. இங்க இருக்கிறதே வசுதைவ குடும்பக்கமினோட பேச்சு. सारी वसुधा ही हमारा कुटुम्ब बन जाना है. முழு உலகமே நம்மளோட குடும்பம் ஆயிடும். एक परिवार कब बनेगा? ஒரு பரிவாரமாக எப்போ ஆகும்? कब कहा जाएगा? எப்போன்னு சொல்லப்படும்? सारी दुनिया एक परिवार एक कुटुम्ब कब कहा जाएगा? முழு உலகம் ஒரு பரிவாரம் ஒரு குடும்பம்னு சொல்லி எப்போ சொல்லப்படும்? जब एक बाप को सब मानेंगे. எப்போ ஒரு அப்பாவை எல்லாருமே ஏத்துக்குவாங்களோ அப்போன்னு சொல்றாங்க. तब कहा जाएगा वसुधैव कुटुम्बकम. அப்போ சொல்லப்படும் வசுதேவ குடும்பகம். मनुष्य ये बातें नहीं जानते. மனிதர்கள் இந்த பேச்ச ஏத்துக்கிறது இல்ல. जानी जाननहार का अर्थ भी समझाया. இப்போ ஜானி ஜானன்ஹார்னா எல்லாம் தெரிஞ்சிருக்க கூடியவங்க, அதுக்கான அர்த்தத்தை பற்றி கூடயும் சொல்லிருக்காரு. क्या என்ன क्या समझाया? என்ன புரிய வச்சிருக்காங்க? कि वो सारी शक्ति के आदि मध्य अंत का ज्ञान जानते हैं. என்னன்னா அவங்க முழு சிருஷ்டினோட ஆதி மத்திய அந்தியத்தினோட ஞானத்தை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. जान जाननहार का अर्थ ये नहीं है இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கிறவங்கன்னா இதுக்கு அர்த்தம் இது இல்ல. कि एक एक मनुष्य आत्मा के अंदर को जानते हैं. ஒவ்வொரு மனித ஆத்மாவினோட உள்ள என்ன போயிட்டு இருக்குது அதை தெரிஞ்சிருக்காங்க தெரியும் என்ற பேச்சு இல்ல. ऐसे नहीं அப்படி இல்ல. कि बाप की सभा में कोई काला मुंह करके आकर बैठ जाते हैं. அப்பாவோட சபையில இப்ப யாரோ கருப்பு முகம் ஆக்கிட்டு வந்து உட்கார்ந்துடுறாங்க.
तो बाबा जानते हैं। அப்போ பாபாக்கு அவங்கள பற்றி தெரியும். बाबा को जानने की क्या करता है? பாபாக்கு தெரிஞ்சுக்கிற அவசியம் என்ன இருக்கு? जो जैसा करेगा யார் எப்படி செய்வாங்களோ वैसा फल पाएगा। அப்படி பலன் அவங்களுக்கு கிடைக்கும். तुम सुनावेंगे, நீங்க கேட்கவும் செய்வீங்க, சொல்லவும் செய்வீங்க. कि बाबा हमसे ये भूल हो गई, பாபா நம்மளால இந்த தவறாயிடுச்சு. तो तुम्हारी अंतरात्मा शुद्ध हो जाएगी। அப்போ உங்களோட அந்தராத்மா உள்ள இருக்கக்கூடிய உங்க இன்டர்னல் அந்த ஆத்மா என்ன இருக்குதோ அது சுத்தமாயிடும். तो फायदे में आ जाएंगे। உங்களுக்கு லாபம் கிடைச்சிடும். बड़ी सभा में काला मुख करके आकर बैठते हैं, நிறைஞ்சிருக்கிற கூட்டத்துக்கு நடுவுல வந்து சபையில வந்து கருப்பு மூக்கமாக்கி வந்து உட்காடுறீங்க. और बताते नहीं है, பிறகு சொல்லுறது இல்ல. वाइब्रेशन खराब करते हैं, வைப்ரேஷன்ஸ கெடுத்துறாங்க, दृष्टि से खराब करते हैं, திருஷ்டி மூலமாக கெடுத்துறாங்க, दृष्टि से खराब करते हैं। விருத்தி மூலமாக கெடுத்துறாங்க. तो पाप किसके ऊपर चढ़ेगा? அப்போ பாவம் யார் மேல ஏறும்? कोई दूसरों के ऊपर चढ़ेगा क्या? மத்தவங்க மேல ஏறுமா? अच्छे काम में நல்ல வேலையில वो भी ईश्वर बाप के काम में आकर அது கூட ஈஸ்வர் அப்பாவோட வேலையில வந்து खलन डालते हैं। என்னன்னா தடைய போடுறாங்க. तो और ही नुकसान कर देते हैं। அப்போ என்ன ஆயிடுதுன்னா இன்னாவும் நஷ்டம் படுத்திக்கிறாங்க. नहीं सुनावेंगे ஒருவேளை சொல்லலைன்னா तो और ही नुकसान होता जाएगा। அப்போ இன்னாவும் நஷ்டம் ஆயிட்டே வரும்னு சொல்றாங்க. पाप कर्म करते हैं பாவ செயல்களை செய்றாங்க. तो नुकसान अपना ही करते हैं ना। அப்போ தன்னோடது நஷ்டம் தானே பண்ணிக்கிறீங்க. सुनाने से पाप हल्का हो जाएगा, சொல்லுறதுனால பாவம் லேஸ் ஆயிடுது, खत्म नहीं हो जाएगा। முடிஞ்சு போகிறது இல்ல. कि रोज पाप करते रहे, रोज सुनाते रहे, நீங்க தினமும் பாவத்தை பண்ணிட்டே இருக்கீங்க, தினமும் சொல்லிட்டே வரீங்க, आधा पाप हो जाएगा। பாதி மன்னிப்பு கிடைக்கும்னு சொல்றாங்க. वो भी அதுவும் एक बार माफ, दो बार माफ, ஒரு தடவை மன்னிப்பு, 2 தடவை மன்னிப்பு, बार बार माफ भी नहीं होता जाएगा। அடிக்கடி மன்னிப்பு கிடைச்சிட்டே இருக்காது. तीसरी बार वही कर्म किया மூணாவது தடவை அந்த வேலையை செஞ்சீங்கன்னா और बाप को बता भी दिया, பிறகு அப்பாக்கு சொல்லவும் செஞ்சிட்டீங்க, तो फिर आधा माफ नहीं हो जाएगा। அப்போ பாதி மன்னிப்பு கிடைக்கிறது இல்ல. उसका परसेंटेज அதோட பர்சன்டேஜ் घटता जाएगा। குறைஞ்சிட்டே வரும். ऐसे भी है இப்படியும் இருக்காங்க, जो रोज पाप करते जाते हैं, रोज लिख कर देते रहते हैं। தினமும் பாவத்தை பண்ணிட்டு இருக்காங்க, தினமும் எழுதிட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. समझते हैं कि हमारा तो फायदा ही होता जाता है। என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நமக்கு லாபம் தான் கிடைச்சிட்டு இருக்கு. सर्जन से लज्जा नहीं करनी चाहिए। சர்ஜனை பார்த்து வெக்கப்படக்கூடாது. ये तो अविनाशी सर्जन है। இவங்க அவினாஷி சர்ஜனா இருக்காங்க. कैसे? எப்படி? अविनाशी सर्जन है। அவினாஷி சர்ஜனா இருக்காங்களா? 5000 साल तक काबिज बना रहेगा क्या? 5,500 வருஷம் வரைக்கும் அப்படியே இருப்பாங்களா? अविनाशी सर्जन है। அவினாஷி சர்ஜனா இருக்காங்க. अविनाशी आत्मा का सर्जन, அவினாஷி ஆத்மாவோட சர்ஜனா இருக்காங்க. वो जिस्मानी सर्जन होते हैं। அவங்க சரீரத்துக்கான சர்ஜனா இருப்பாங்க. और ये है பிறகு இவங்க रूहानी सर्जन। ஆன்மீக சர்ஜன்.
ये विनाशी शरीर का सर्जन नहीं है. இவங்க வினாசி சரீரத்துக்கான சர்ஜன் இல்ல. तुम्हारी मनोबुद्धि रूपी आत्मा का सर्जन है. உங்களோட மனபுத்தி ரூபமான ஆத்மாக்கு சர்ஜனா இருக்காங்க. जो तौर तरीके बताते என்ன வழிகளை சொல்றாங்களோ, மெத்தட சொல்றாங்க, पथ्य और अपथ्य बताते என்ன பத்தியத்தை பத்தி சொல்றாங்க, அப்பத்தியத்தை பத்தி சொல்றாங்க. அப்படின்னா அந்த டயட்டை பற்றி சொல்றாங்கல்ல, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு. अगर उसका पालन करेंगे ஒருவேளை அத பாலனை பண்ணீங்கன்னா तो तुम्हारा ही फायदा होगा. அப்போ உங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும். रूहानी बात है ना. ஆன்மீக அப்பா தானே कहते சொல்றாங்க, कि मुझे याद करो. என்ன நினைவு செய்யுங்க, तो मेरे जैसे बन जाएंगे. அப்போ ஏன் போல ஆயிடுவீங்க. मैं रूहानी बापू हूँ. நான் ஆன்மீக அப்பா இருக்கேன். और जो बाप होते हैं மத்த அப்பாக்கள் யார் இருப்பாங்களோ वो रूहों के बाप नहीं होते. அவங்க ஆத்மாக்காக அப்பாக இருக்க மாட்டாங்க. वो जिस्मानी बाप होते. அவங்க சரீரத்துக்கான அப்பாக்களா இருப்பாங்க. वो सारा पाप कर्म करते हैं. அவங்க எல்லாருமே பாவ செயல்களை செய்வாங்க. 2500 साल 2500 வருஷங்கள் पाप करते करते नीचे गिरते रहते. பாவத்தை செய்ய செய்ய கீழே விழுந்துட்டே வராங்க. அவங்க मुझे तो सदा शिव कहा जाता है. என்ன சதா சிவன் சொல்லப்படுகிறேன். मैं निष्पाप हूँ. நான் நிஷ்பாப்பா இருக்கேன். அப்படின்னா எந்த விதமான பாவம் என்றது என் மேல இல்ல. निष्कलंक हूँ. எந்த விதமான பழி என்னோட மேல जिस இல்ல. तन में आता हूँ பலே எந்த சரீரத்துல நான் வரேனோ उसके द्वारा संसार में அவங்க மூலமாக உலகத்துல कीड़र बन करके प्रत्यक्ष होता है. கலங்கீதர ரூபத்துல, அப்படின்னா அந்த சுமைய ஏத்துக்கிறாங்க இல்லையா, தாரண பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த ரூபத்துல பிரத்யட்சமாகிறேன். क्योंकि साधारण तन में आता. साधारण तन में आने के कारण ஏன்னா சாதாரண சரீரத்துல வர்றேன். मूलमती लोग मेरे को नहीं पहचान पाते. சாதாரணமான சரீரத்துல வர காரணத்தினால யாரு முட்டாள் இருக்காங்க அவங்களால புரிஞ்சுக்க முடியறது இல்ல. मेरी ग्लानि करते हैं. என்னோட நிந்தனைய பண்றாங்க. मन में ग्लानि करते हैं. मनसा के वाइब्रेशन में ग्लानि फैलाते हैं. மனதுக்குள்ள நிந்தனை செய்யறாங்க. மனதினோட வைப்ரேஷன்ஸ் என்ன இருக்குதோ, உள்ளுணர்வுகள், அது மூலமாக நிந்தனைய பரவுறாங்க. भाषा से ग्लानि फैलाते हैं. பேச்சு மூலமாக நிந்தனைய பரவுறாங்க. और कर्म भी ऐसे कर बैठते हैं जिनसे ग्लानि होती हो भगवान. பிறகு செயல்கள் கூட அப்படிப்பட்ட செயல்கள் பண்ணி உட்கார்ந்துடுறாங்க. எது மூலமாக பகவானோட நிந்தனை உலகத்துல ஆகிறதுக்காக ஆகிற போல பண்ணிடுறாங்க. पूरा समझते नहीं. முழுமையாக புரிஞ்சுக்கிறது இல்ல. ये बाप पतित पावन आया हुआ है. அப்பா பதித்த பாவன் வந்திருக்காங்க. इसलिए बाप कहते हैं அதனால அப்பா சொல்றாங்க, कि मेरे को எனக்கு पतित और विकारी समझने वाले பதித்தம் பிறகு விகாரியம் நினைச்சுக்க கூடியவங்க महापापी की लिस्ट में गिने जा रही है. மகா பாப்பியினோட லிஸ்ட்ல அவங்கள ஆட் பண்ணப்படும். ऐसे और कोई साधु संत महात्मा नहीं कह सकते. இப்படி வேற சாது சந்த் மகாத்மாக்களால சொல்ல முடியாது. वो तो जानते ही नहीं. அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ये ज्ञान कोई में भी नहीं है. இந்த ஞானம் யார்கிட்டயும் இல்ல. मनुष्य மனிதர்கள் अविनाशी रचयिता से डरते हैं. அவினாஷி படைப்பவரை பார்த்து பயப்படுறாங்க.
कि कहीं भूल चूक न हो जाए। தவறு எங்கேயும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி, अगर भूल चूक हो गई ஒருவேளை தவறு ஆயிடுச்சுன்னா तो धर्मराज द्वारा हमको அப்போ தர்மராஜ் மூலமாக நமக்கு बड़े की बड़ी सजा देंगे। பெரியதிலும் பெரிய தண்டனைய கொடுப்பாங்க. अगर ऐसा काम करते हैं तो ஒருவேளை இப்படிப்பட்ட வேலைய செஞ்சாங்கன்னா, बाप ने समझाया है அப்பா புரிய வச்சிருக்காங்க, कि अभी ये रावण राज्य है, இப்போ இது ராவண ராஜ்யமா இருக்குது. रावण राज्य में ராவண ராஜ்யத்துல यथा राजा ராஜா எப்படியோ तथा प्रजा, அதே மாதிரி பிரஜா सब भिखारी है। எல்லாருமே விகாரிகள். पति दुनिया में सब பதித்த உலகத்துல எல்லாருமே पतित ही होते हैं, பதித்தந்தா இருப்பாங்க. और पावन दुनिया में सब பிறகு பாவன உலகத்துல எல்லாருமே पावन ही होते हैं। பாவந்தா இருப்பாங்க. पावन दुनिया में एक भी पतित भिखारी हो न सके, பாவன உலகத்துல ஒருத்தரு கூடயும் பதித்த விகாரி இருக்க முடியாது. और पतित दुनिया में एक भी பிறகு பதித்த உலகத்துல ஒருத்தரு கூடயும் पावन निर्विकारी देवता हो न सके। பாவன் நிர்விகாரி தேவத்தை ஆக இருக்க முடியாது. तो भी कलंक लगाते हैं। அப்ப கூடயும் பழிய போட்டுட்டே தான் இருக்காங்க. अभी ये पाप की दुनिया में இப்போ இந்த பாவத்தினோட உலகத்துல पाप करना बंद होने वाले हैं। பாவம் பண்றது ஸ்டாப் ஆக போகுது. पाप बंद होंगे பாவம் எப்போ ஸ்டாப் ஆயிடுமோ तो सजाओं आदि का नाम भी न रहे। அப்போ தண்டனைகள் இதோட பேரு கூடயும் இருக்காது. नई दुनिया में कोई भी புது உலகத்துல எதுவுமே राजा से सजा नहीं खाते। யாருமே ராஜாயிடம் இருந்து தண்டனையே எடுத்துக்க மாட்டாங்க. वहाँ सजा का नाम निशान नहीं होता। அங்க தண்டனையினோட பேரு அடையாளமும் இருக்காது. यहाँ तो बहुत विकल्प करते हैं। இங்க ரொம்ப விக்ரமங்களை செய்யறாங்க, விபரீத செயல்களை செய்யறாங்க. खुद भी विकल्प करते हैं, சுயம் கூடயும் விபரீத செயல்களை செய்யறாங்க, पाप कर्म करते हैं, பாவ செயல்களை செய்யறாங்க. और अपने जो आधीन है, பிறகு தனக்கு யாரு அடிமையாக இருக்காங்க, जो अपने से शासित है, யாரு தன்னோட கண்ட்ரோல்ல இருக்காங்க, उनसे भी पाप कर्म कराते। அவங்க மூலமா கூடயும் பாவ செயல்களை செய்ய வைக்கிறாங்க. ये है ही रावण। இது ராவண ராஜ்யம் தான் இருக்குது. यथा राजा யதா ராஜா तथा प्रजा को भी ராஜா எப்படியோ அதே மாதிரி பிரஜைகளுக்கு கூடயும் पाप कर्म करने ही पड़ते हैं। பாவ செயல்களை செய்ய வேண்டியதா தான் இருக்கும். अभी बाप आए तुम्हें निष्पाप बनाने के लिए। இப்போ அப்பா வந்திருக்காங்க உங்களை நிஷ்பாப்பாக ஆக்குறதுக்காக, அப்படி என்ன பாவமே இல்லாதவங்களாக ஆக்குறதுக்காக, पुण्यात्मा बनाने के लिए। புண்ணியாத்மாக ஆக்குறதுக்காக வந்திருக்காங்க. तो बाप की श्रीमत पर चलना पड़े। அப்போ அப்பாவோட ஸ்ரீமத்துக்கு அனுசாரமாக நடக்க வேண்டியதாக இருக்கும். ओम शांति। ஓம் சாந்தி.